கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 நிமிடம் அனுதினமும் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். அங்கே நான் பார்க்கும்போது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மழை பெஞ்சாலும் பரவாயில்ல. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மழைகள், அதாவது மழை பெய்யலனா கூட பரவாயில்ல, வெயில் அடித்தா கூட பரவாயில்ல, வெயில் அடிக்கலைனாலும் பரவாயில்ல, வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் வெயில் அடிக்கலைனாலும் வெயில் அடித்தாலும் மழை பெய்யலைனாலும் அவன் தப்பாமல் ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருக்கிறான் என்று சொல்கிறார். இந்த காலவேளையிலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது நோக்கம் யோவான் 15:16 நம்மை கனி கொடுக்கும்படியாக தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஆதியாகமம் 1:28 பார்க்கும்போது, ஃப்ரூட்ஃபுல் லைஃப், நீங்கள் கனி கொடுப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை படைத்தார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த அடர்ந்த காட்டிலே ஒரு மயில் இருந்தது, ஒரு கிளி இருந்தது, ஒரு குயில் இருந்தது, ஒரு வண்ணத்து பூச்சி இருந்தது. இவைகள் நாளும் தன் காரியங்களை செய்து கொண்டு மிக ஜாலியாக இருந்தது. அதில் மயில் என்ன செஞ்சது, தோகை விரித்து பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சது. இதை பார்த்த குயில் பாட ஆரம்பிச்சது. அப்போ மயிலுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் தோகை விரித்து ஆடுறதுனால தான் உனக்கு பாட்டு வருமோ, நீ என்ன அப்படி பெரிய குயிலோ, குரலை உனக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணிச்சு. இது மயில் என்ன சொன்னிச்சு, நான் ஒரு தேசிய பறவை, என்னை மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு தம்பட்டை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெருமையாக பேச ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் தேசிய பறவை அப்படின்னு சொல்லி. குயில் என்ன சொன்னிச்சு, என் குரலை கேட்டு தான் கவிஞர்கள் எல்லாம் பாட்டு எழுத ஆரம்பித்தாங்க, என்னை போல பாடுங்க அப்படின்னு சொல்லி உதாரணத்தை காட்டி சொன்னாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த கிளி மேலேருந்து இறங்கி வந்துச்சு. நீங்கள் 2 பேரும் இப்படி மோதிக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பாருங்கள், பஞ்சவர்ணம் 5 வர்ணம் பஞ்சவர்ண கிளி, நான் எல்லாருக்கும் நான் பயன்படுகிறேன். என்னை எல்லாரும் வீட்டில் கூண்டுக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்க, பலவிதமான லவ் பேர்ட்ஸ் என்னை வளர்ப்பாங்க. அந்த மாதிரி நான் எல்லாருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருந்த வண்ணத்து பூச்சி என்ன செஞ்சிச்சு, நீங்கள் எல்லாம் இப்படி தம்பட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, பெருமை பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நான் பாருங்கள், என் உடம்புல எல்லா வர்ணமும் இருக்குது, அதுதான் வண்ணத்து பூச்சின்னு பேர். நான் போய் தேனை சாப்பிடுவேன், தேனை எல்லாருக்கும் கொடுக்குறேன். இப்படி சொல்லிக்கிட்டே இருந்த நேரத்தில் எல்லாம் ஒன்று போய் சரி பிரச்சனை ஆயிடுச்சு. காட்டு ராஜா கிட்ட போய் முறையிடுவோன்னு சொல்லி போய் ராஜா சிங்கத்துக்கிட்ட போய் முறையிட்டது. அதனுடைய காரியத்தெல்லாம் சொன்னிச்சு. சரிங்க வாங்க, உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, குயிலே நீ போய் முள்ளு மேலே உட்காரு, இந்த மயிலே நீ போய் வெயிலில் நில்லு, இந்த கிளி பழத்துக்கிட்ட உட்கார, ஆனால் பழத்தை சாப்பிடக்கூடாது, வண்ணத்து பூச்சி வா நீ போய் பூவை சுற்றி வரணும், ஆனால் தேனை சாப்பிடக்கூடாது, புரியுதா? எல்லாம் அதை போய் ராஜா சொன்னது மாதிரி செஞ்சுது. எல்லாம் நொந்து நூலாகி, ராஜா என்னால் முள்ளில் உட்கார முடியல, ராஜா என்னால் வெயிலில் நிற்க முடியலன்னு மயில் சொல்ல, எல்லாம் ராஜா என்னை பழத்தை சாப்பிடாமல் இருக்க முடியலன்னு சொல்லி கிளி சொல்ல, இந்த வண்ணத்து பூச்சி ஐயா என்னால் தேனை சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னு, வா எல்லோரும் வாங்க, இந்த மரத்துக்கு கீழே வாங்க, இந்த மரம் இருக்கிறதுனால தானே நீங்கள் பழத்தெல்லாம் சாப்பிட்றீங்க, இந்த மரத்தில் பூக்கிற பூனால தானே நீ போய் தேனை சாப்பிட்ற, இந்த மரம் இருக்கிறதுனால தானே மயிலே நீ இங்கே இளைப்பாடுற, வெயிலில் உன்னால் நிற்க முடியலல்ல, குயிலே நீ இந்த மரத்தில் உட்கார்றல, பழம் சாப்பிட்றல, இந்த மரம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் பார்க்கும்போது அங்கே யோசேப்பு கனிதரும் திராட்சை செடியாக இருந்தான். அவனுடைய கொடி சுவரின் மேல் படர்ந்து போணுச்சு. ஆதியாகமம் 49 பார்க்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமான மகனாக இருந்தான், கனி கொடுக்கிற மகனாக இருந்தான். தன்னை பகைத்த சகோதரர்களுக்கெல்லாம், தன்னை வெறுத்த சகோதரர்களுக்கெல்லாம் பஞ்சத்திலே படி அளந்தான், கனி கொடுக்கிறவனாக இருந்தான். தேசத்துக்கே பஞ்சத்திலே படி அளக்கிறவனாக இருந்தான். நீங்களும் நானும் அந்த மரத்தை போல தப்பாமல் கனி கொடுத்து கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போமா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. எங்களை தெரிந்து கொண்ட நோக்கமே கனி கொடுப்பதற்காக தான். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க, அவர்கள் பிரயாணத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.